ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பல தகவல்களை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வாரம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பலர் எம்மை அழைத்து கேட்ட விடயம், எங்களுக்கு புது வீட்டில் முதலிடுவதுதான் விருப்பமாக இருக்கிறது. இருந்த போதிலும் உங்களுடைய காணொளிகளை பார்க்கின்ற பொழுது ரீசேல் என்பதுதான் சாத்தியமாக இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கூடுதலாக கூறுகின்றீர்கள் என்று. அந்த வகையில் புதிய ப்ரொஜெக்டுகள் பற்றிய விவரங்களையும் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் இந்த விடயங்களை தருகின்றோம். நாங்கள் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனின் ஊடாக பலர் இப்பொழுதும் வீடுகளை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தோம். இருந்த போதிலும் ஒப்பீட்டளவில் எது சிறந்தது என்ற விடயத்தை தான் நாங்கள் இந்த காணொலி வாயிலாக வழங்குகின்ற பொழுது தொடர்ந்தும் ரீசேல் சந்தை என்பது மிகுந்த பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றோம். இருந்த போதிலும் சிலருக்கு இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வீடுகளை வாங்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இப்போது அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற $1,30,000 வரிச்சலுகை தொடர்பாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் தங்களுக்கு ஒரு சிறிய கால இடைவெளி தேவை முழுவதுமான டிபாசிட்டை கொடுப்பதற்கு. ஆகவே நாங்கள் இவ்வாறான ஒரு ப்ராஜெக்டை தெரிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் என்ற விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு எவ்வாறான ப்ராஜெக்டுகள் இருக்கின்றன முரளி? குறிப்பாக இந்த புதிய பில்டர்ஸ், அதுவும் நம்பத்தகுந்த ட்ராக் ரெக்கார்டை பார்த்து சிறந்த பில்டர்களாக அறியப்பட்ட பில்டர்களினூடாக ஒரு வீட்டை வாங்குவது என்பது ஒருவருடைய தேவைக்கு ஏற்றவாறு அவருக்கு பொருத்தமானதாக இருக்கும். அவ்வாறானவர்களுக்கு எவ்வாறான சலுகைகளை இன்றைய மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது? ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் எக்ஸாக்ட் சொன்னீர்கள்ல, நாங்கள் போய் ரீசேலை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் என்று சொல்லியிருந்தார்கள் கிளையன்ஸ். ஆனால் காரணம் என்று சொன்னால் அது லாபமா இருக்கும் என்று உங்களுக்கு ஆஸ் ஏஜென்ட் நாங்கள் சொல்லுகிறோம், ஒனஸ்டா நாங்கள் ரிவ்யூ பண்றோம். ஆனால் ராம் குறிப்பிட்டது போல இப்ப பல்வேறு விதமான மார்க்கெட்ல நிறைய பெனிஃபிட்ஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்திருக்கிறது. இப்பொழுது முந்தின காலம் போலாது பில்டருடைய வார்த்தைகளை அவர் அக்ரிமெண்டை மட்டும் வைத்துக்கொண்டு நெகோசியேட் பண்ண மட்டுமின்றி ஒரு ரீசேல் செய்வது போல அவர்களுக்கு நான் ஒரு சில நெகோசியேஷன் செய்து கொடுத்திருக்கிறோம். அது உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும், நீங்கள் யாரும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால். இப்ப டூரம் ரீஜனில் நிறைய அளவிலான பிரைஸ் லிஸ்ட் இருக்கிறது, அதாவது பெட்டர் பிரைசிங் அமைந்திருக்கிறது வீடுகள். அந்த நான் நினைக்கிறேன் டபுள் கராஜ் டேஷ் ஃபார்ம் எல்லாம் 1 மில்லியனுக்கு குறைவாக இருக்கிறது. நீங்கள் அண்மையில் அந்த லிஸ்ட் சொல்லி சொல்லுங்கள். நான் பார்த்தேன். அதே போன்று ஒரு சிங்கிள் டிட்டாச் ஹவுஸை நீங்கள் வாங்க போகிறீர்கள் என்றால் ஒரு 8 லட்சத்துக்கு குறைவான விலையில் வாங்கிக் கொள்ளலாம். அதே போன்று பலருக்கு டவுன் ஹவுஸ் முதல் தெரிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸுக்கு அவர்கள் 7,20,000க்கு உட்பட்ட விலைகளில் டவுன் ஹவுஸை வாங்கக்கூடிய வழிவகைகள் இருக்கின்றன. இதே நேரத்தில் நீங்கள் முன்னர் ஒரு பில்டரிடம் சென்று நீங்கள் எந்தவித நெகோசியேஷனையும் செய்யாமல் நீங்கள் ஒரு வீட்டை வாங்க வேண்டிய நிலைதான் இருந்தது. ஆனால் இப்பொழுது உங்களிடம் ஒரு ரியல்டர் இருக்கின்ற பொழுது அவரினூடாக குறிப்பாக நாங்கள் பல பில்டர்ஸோடு தொடர்புகளை பேணி வருகின்றோம். அந்த வகையில் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற போன்று எவ்வாறான பிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அவ்வாறான பிளெக்சிபிள் ஆப்ஷன்ஸையும் உங்களுக்காக நாங்கள் பெற்றுத்தர தயாராக இருக்கின்றோம். சில பில்டர்ஸ் இப்பொழுது பேஸ்மெண்ட்டை கட்டி கொடுக்கக்கூடிய பல சலுகைகளை வழங்குகிறார்கள். உங்களுக்கு நிச்சயமாக குடி புகும் பொழுதே ஒரு பேஸ்மெண்ட் பினிஷ்டாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவ்வாறான நெகோசியேஷனை கூட உங்களுக்கு பில்டர்ஸோடு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஒருவருக்கு செப்பரேட் என்ட்ரன்ஸ் தேவையாக இருக்கும். ஆகவே ஆரம்ப விலைக்குள்ளே இவ்வாறான விடயங்களை செய்து தர சொல்லி பில்டர்ஸோடு நெகோசியேட் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இவ்வாறான விடயங்கள் தேவை என்றால் நாங்கள் பில்டர்ஸோடு மிக நெருக்கமாக வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்கின்ற பொழுது உங்களுக்கு எவ்வாறான தெரிவுகள் வேண்டும் என்பது பற்றிய விளக்கங்களை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்களும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் முதலிடக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். அதற்காக சந்தை பெறுமதியில் இருந்து மிக அதிக விலையில் சில பில்டர்ஸ் விலைகளை நிர்ணயித்திருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் பேரம் பேசுவதை தவிர்த்து குறிப்பாக சந்தை பெறுமதியோடு ஒத்துப்போகக்கூடிய பல பில்டர்ஸ் சந்தையில் இருக்கின்றார்கள். அவர்களோடு உங்களை தொடர்பில் கொண்டு வந்து உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்கேற்றாற் போன்ற வீடுகளை வாங்குவதற்கான வழிவகைகளை செய்து தருகின்றோம். ஆகவே இந்த ஹோம்ஒர்க் என்று சொல்வார்கள், ஒரு வீட்டை வாங்குவதற்கு முன்னர் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அவற்றை நன்கு ஆராய்ந்து சந்தையில் இருக்கின்ற ஏனைய வீடுகளோடு ஒப்பிட்டு வாங்குகின்ற பொழுது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு பொருத்தமாக இருந்தால் அதனையும் செய்யக்கூடிய வழிவகை இருக்கிறது. ஆமாம், அது மட்டுமன்றி உங்களோட டிபாசிட் ஸ்ட்ரக்சரை நீண்ட காலம் இழுக்கலாம் அல்லது குறைவாக டிபாசிட் பண்ணக்கூடியதாகவும் நெகோசியேட் பண்ணலாம். மற்றது அந்த ரீபேட் ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யும், உங்களுக்கு அதை எப்படி ரீபேட் ஒர்க் பண்ணும்ன்றதை நாங்கள் உங்களுக்கு செய்து தர முடியும்.
அது மட்டுமின்றி நான் இப்ப லின்சி ஒன்டாரியோவில் ஒரு ப்ரொஜெக்ட் போய் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்த்தேன் நான் அவரேஜாக அவர்கள் வித்த வீட்டில இருந்து ஒரு 49,000 50,000 குறைத்து கொடுத்திருக்கிறார்கள் லின்சி ஹைட்ஸில். ஸோ அதாவது நீங்கள் வெளியே சென்று, அதாவது ஜிடிஏக்கு வெளியே சென்று வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட இப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதுல ஏன் நான் அதை சொல்லுகிறேன் சொன்னால், நாங்கள் அதை ஒரு கால் வடிவாகத்தான் அதை நாங்கள் ஆராய்ந்து சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் மோர்கேஜ் எடுக்கிறதுல சில சிக்கல்கள் ஏற்படலாம் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் ஒரு டிபாசிட் போதில் இருக்குமாக இருந்தால் மோர்கேஜ் எடுக்கிறது ஒரு இஷ்யூவாக இருக்க போவதில்லை. எனவே அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவரேஜாக ஒரு 49,000-50,000 வந்து அவரோட சுற்றியில் சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. பிளஸ் உங்களுக்கு HST ரீபேட் 130,000 மண்ணிலுக்குள்ளே எடுத்தீர்கள் சொன்னால் போன்ற பல்வேறு விடயங்கள் இதில் அடங்கி இருக்கின்றன. எனவே இது சம்பந்தமாக அதுல லென்சியில் பார்த்து கொண்டதே, அதாவது பங்களா ஹவுஸ் அழகாக கட்டியிருந்தார்கள், பார்க்க ரசிக்கக்கூடியதாக இருந்தது. சில பேருக்கு குவைட் என்வாயன்மெண்டில் வாழ்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமாக இருந்தால் அதில் ஹெல்ப் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். பொதுவாக ஜிடிஏக்குள் ஒரு பங்களோ ஹவுஸை வாங்குவது என்பது மிகுந்த விலை உயர்ந்த ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஜிடிஏக்கு வெளியே சென்று வாழ்வதற்கு தயாராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பங்களோ ஹவுஸ் வேண்டுமாக இருந்தால் கூட அந்த தெரிவுகள் கூட ஜிடிஏக்கு வெளியே மிக குறைந்த விலைகளில் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் ஜிடிஏக்குள் தொடர்ந்து இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் கட்டப்படுகின்ற வீடுகள் ஒரு குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட சில நாட்களிலேயே விற்று தீர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ரிபேட் ப்ரோக்ராம் என்பது அதனை பார்க்கின்ற பொழுது அது வேலை செய்கின்ற ஒரு ப்ரோக்ராமாகத்தான் இருக்கிறது. பலர் அதற்கான விலை அதிகம் என்று கூறினாலும் கூட இந்த வரிச்சலுகையை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வாங்குபவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த சலுகைகளை பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினால் பில்டர்ஸிடம் பேசி இந்த விலையை சந்தை பெறுமதியோடு மேட்ச் பண்ணி வாங்குவதற்கான வழிவகைகளை செய்கின்ற பொழுது அது ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு சில விலை விவரங்களை உங்களுக்கு கூறியிருந்தோம். நீங்களே ஒப்பிட்ட அளவில் பார்க்கலாம். சந்தையில் ஒரு டபுள் கராஜ் வீடை 1 மில்லியனுக்கு உட்பட்ட விலையில் வாங்குவது என்பது ஒரு நல்ல விலையாகத்தான் இருக்கும். அதே போன்று சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடை 800,000 உள்ளே வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே இது பற்றிய மேலதிக விவரங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் கூறிய விலைகளாக இருந்தாலும் பின்னர் உங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டு அதற்கேற்ற போன்று உங்களுக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான சகல ப்ரொஜெக்டுகள் சம்பந்தமான விவரங்களையும் தர இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு புது வீட்டை வாங்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் உடையவராக இருந்தால் நீங்கள் எந்தவித சலனமும் இல்லாமல் அழைக்கலாம். நாங்கள் போதிய விளக்கங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஏற்கனவே சந்தையில் இருக்கக்கூடிய ரீசேல் வீடுகள் தெரிவு செய்து நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப போன்று வாங்குவதற்கான வழிவகைகளும் இருக்கின்றன. அவற்று சம்பந்தமான விவரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள். என்ன ராமை கால் பண்ணலாம்.